ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம வந்து கார் ரிவ்யூஸுக்கு வந்து இந்தியாவோட நிறைய பார்ட்ஸுக்கு போவோம். ஆனால் ரீசெண்ட்லி பார்த்தோம்னா ஒரு கார் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சி. அது வந்து ஹியூண்டே வந்து அவங்களுடைய 8th எடிஷன் ஆஃப் கிரேட் இந்தியா டிரைவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து குஜராத்தில் நடத்துது. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். செகண்ட் ஃபேஸ் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம், தனுஷ்கோடி ஏரியாவில் நின்றுட்டுருக்கிறோம். இந்த கிரேட் இந்தியன் டிரைவோடைய கண்டனோட விஷயம் பார்த்தோன்னா இந்தியாவுடைய அன்எக்ஸ்ப்ளோர்டு இடங்களை வந்து நம்ம போய் பார்க்குறது, அதே மாதிரி வந்து ஹியூண்டேயோடைய கார்ஸை நம்ம அது கூட ஒரு ரோட் ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோன்னா டூசான் இருக்குது. நம்ம டூசான் பற்றி பேச போகிறோம். இந்த கிரேட் இந்தியன் டிரைவோட ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரெகுலர் கார் ரிவ்யூ மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிரேட் இந்தியன் டிரைவ்னு சொல்லக்கூடியது வந்து இந்த 8th எடிஷனில் தான் நம்மளை மோட்டோ வேகனை ஃபஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிரைவுக்கு போனதில்லை. ஆக்சுவலி முதல்ல பார்த்தோன்னா நம்ம டீமை கூப்பிட்டு போக முடியல. இன்றைக்கி நம்ம டீம் எல்லாருமே இங்கே இருக்காங்க. டேனி இருக்கான், ஆன்சன், ஜெரோம் எல்லாருமே உண்டு. குஜராத் போன போது நான் மட்டும்தான் போனேன். நான் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன், எப்படி ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் அங்கே ஏர்போர்ட்டில் அகமதாபாத்தில் லேண்ட் ஆனதுலேருந்தே அவங்க ஒரு வெஹிக்கிளை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு வென்யூவோடைய என்லைன். நம்மளே டிரைவ் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறது மாதிரி தான் இருந்தது. முதல்ல பார்த்தோன்னா நான் ஏர்போர்ட்லேருந்து டசடான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் முதல்ல போனேன். டசடாவில் அன்றைக்கி ஈவினிங் வந்து அதோடைய அந்த கிரேட் இந்தியன் டிரைவோடைய பர்பஸ் என்னது அதை பற்றின ஒரு பெரிய ஸ்பீச் இந்த அவங்களுடைய எல்லா அஃபிஷியல்ஸும் இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டசடாலேருந்து ஒரு ஃப்ளாக் ஆஃப் இருந்தது. அது ஆக்சுவலி பார்த்தோன்னா நான் இது வரைக்கும் லைஃப்பில் ட்ராவல் பண்ணதிலே ஒரு சூப்பர்வான ஒரு இடம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த சால்ட் டெசர்ட்ஸ் வந்து பற்றி ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ரான் ஆஃப் கட்செல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு 120 கிலோமீட்டர் இந்த ஸ்ட்ரெச்லேருந்து அந்த ஸ்ட்ரெச் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு கான்வாயில் நிறைய ஹியூண்டே வெஹிக்கிள்ஸ் இருந்தது. கிரெட்டா டீசல் இருந்தது, கிரெட்டா இன்லைன் இருந்தது, கிரெட்டா ஈவி இருந்தது, ஆல்கசார் இருந்தது, அதே மாதிரி வந்து எக்ஸ்டர் கூட இருந்தது, டூசான் இருந்தது. நாங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் கான்வாயில் அந்த ஏரியாவை ஃபுல்லாக கிராஸ் பண்ணோம். நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. டோலோவிரால தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஆனால் ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் பாருங்க, ரோட் த்ரூ ஹெவன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி லிட்டரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஏரியா தான் இந்த ரெண்டு இடத்தோட ஒரு கோயின்சிடன்ஸ். அது என்னென்னா ரெண்டு சைட்லேயும் அதாவது சால்ட் பிளேன் இருந்தது. பியூட்டிஃபுல்லான ரோடு. அதாவது சன்செட் அன்னைக்கு பார்த்தோம். அடுத்த நாள் காலையில் சன்ரைஸ் இருந்தது. சன்ரைஸுக்கு நான் போகலை, ஆனால் சன்ரைஸ் அங்கே நிறைய பீப்புள் போனவங்க பார்த்தாங்க. அடுத்த நாளைக்கு காலையில் அதே ரோட் த்ரூ ஹெவன்லோடி போய் தான் நாங்கள் என்ன பண்ணோம், காவாடான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து பூஜ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். பூஜ்லேருந்து திருப்பி வந்து நாங்கள் டிரைவ் பண்ணி அகமதாபாத்துக்கு வந்தோம். அதோட செகண்ட் ஃபேஸ் தான் என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்மளோட சாய்ஸில் நம்ம விசினிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து செகண்ட் லைக்கு நம்மளே வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. நாங்கள் என்னென்னா எப்போவுமே இந்த இடம் எனக்கு ரொம்ப கனெக்டடாக பிடிக்கும். அதில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். நாங்கள் நேற்றுக்கு இங்கே வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் வந்து இதை ஷூட் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னா, முதல்ல வந்து நம்ம இதில் ஒரு 2-3 இடங்களை பற்றி பேச போகிறோம். அப்புறம் ஏன் நாங்கள் டூசானை வந்து இந்த ட்ரிப்புக்காக எடுத்துகிட்டு வந்தோம்னுள்ளதையும் ஒரு டிரைவ் மாதிரி பேசி இதை கனெக்ட் பண்ணோம். நாங்கள் இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணதே சன்ரைஸோட தான். 6 o'clock நாங்கள் ரூமில் இருந்து வெளியே வந்துட்டோம். 6:33 கரெக்டாக வந்து சன் வந்து ரைஸ் ஆச்சுது. ஆக்சுவலி இந்த இடத்தோட ஒரு அழகு என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு, ரெண்டு சைடும் நமக்கு கடல் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரோட் ட்ரிப்ஸ் விரும்புகிறவங்க, கார் ஓட்ட விரும்புகிறவங்களுக்கு வந்து, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, நீங்கள் இந்த பீரியடில் இன்ஸ்டா ஆகட்டும், நீங்கள் மோட்டோ வேகன் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் எவ்வளோ ஸ்டோரிஸ், எவ்வளோ அழகான இடங்கள் இருந்ததுன்னு நீங்கள் பார்க்க முடியும். கூட நான் ஒரு விஷயம் கூட கனெக்ட் பண்ணுவேன். நேற்றைக்கு நாங்கள் வர்ற வழியில் கூட இந்த வெஹிக்கிளை வந்து எங்கெல்லாம் நிப்பாட்டி விட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், எங்களுக்கு அது ஒரு புதிய அனுபவம். ஏன்னா நாங்கள் வந்து ரிவ்யூக்காக கிளம்பும்போது எப்போவுமே அந்த காரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டென்ட்டை மேக் பண்ணி குயிக்காக ரிவ்யூ பண்ணுறது ஃபோக்கஸில் தான் இருப்போம். நம்ம ஒரு டூர் ஃபோக்கஸ்டாக இல்லை ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். நம்ம இன்றைக்கி வந்து ராமேஸ்வரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் முதல் இடம் பார்த்தோன்னா இந்த அரிசல் முனைன்னு சொல்லக்கூடிய லேண்ட்ஸ் எண்டில் இருக்கிறோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த பக்கம் ஸ்ரீலங்கா சொல்கிறாங்க, பே ஆஃப் பெங்கால், கல்ஃப் ஆஃப் மன்னா ரெண்டுமே மீட் பண்ணுற ஒரு சீல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடு வழியாக நம்ம வந்து இந்த லேண்ட்ஸ் எண்டில் நிற்கிறோம். இது வந்து இந்த எண்டோட நம்ம இந்தியாவோட இந்த ஒரு எண்ட். நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வரும்போதே அந்த தனுஷ்கோடி தாண்டி அந்த ஹைவே வந்து இந்த இடத்துல தான் வந்து முடியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டரபிள் ரோடு வந்து நம்ம லே லடாக்ல எல்லாம் நம்ம அங்கே சொல்கிறது மாதிரியே
இந்தியாவில் இது வந்து நம்ம சதர்ன் சைடில் வந்து ஒரு மோட்டரபிள் எண்டான ஒரு ரோடு ஒரு பாயிண்ட். இப்போ பேசிக்கலி வந்து எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடங்களில் வந்து நம்ம போய் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை, அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை தரம்னு சொல்கிறத விடக்கு லைஃப் ஸ்டைலை பற்றி அவங்கள பற்றி கேள்விப்படுறதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கிரேட் இண்டியன் டிரைவ் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. என்னென்னா நீங்கள் வந்து குஜராத் வந்து முதல்ல நான் போயிருந்தேன், இது வரைக்கும் குஜராத் போனதில்லை. அந்த ரான் ஆஃப் கட்சில் போகும்போது ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப டச் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலி என்னென்னா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு பீப்புளுடைய லைஃபுக்குள்ளே ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு மென்டாலிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கணும்னு உள்ளதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அங்கே இருந்தது. ஆக்சுவலி ரான் ஆஃப் கட்சில் நம்ம போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து உப்பு வந்து எடுக்கிறதுக்காக நிறைய பேர் டென்ட் போட்டு ஃபேமிலி அங்கே தங்கியிருந்தாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போதே ஒரு இரும்பு கொட்டகை மாதிரி ஒரு இடத்துல சணல் எல்லாம் மூடின சாக்கு மாதிரி உள்ள இதெல்லாம் வச்சு அவங்க வீடு மாதிரி வச்சுருந்தாங்க. சின்னதாக தண்ணி எடுத்து அதை அவங்க டீசாலினேட் பண்ணி ஃப்ளாஸ்க் மாதிரி ஒன்றில் வச்சுருந்தாங்க. அவங்க ட்ரெடிஷன் படி யாராவது அந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன செம்பில் வந்து கண்டிப்பாக போய் தண்ணி கொடுக்கணும். அவங்கக்கிட்டே கம்மியாக தான் தண்ணி இருந்தது. ஆனால் நாங்கள் காரில் அந்த ஏரியா வரும்போது கூட அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் வந்து காரை நிப்பாட்டி தண்ணி வேணுமான்னு கேட்டது வந்து உண்மையிலே வந்து நம்ம ஹியூமனிட்டினா என்ன, இன்றைக்கி நம்ம டெக்னாலஜிக்கல் ஈராவில் நம்ம இந்த உண்மைகளெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு உள்ளதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் ஒவ்வொருத்தரோட ஹார்ட்ஷிப் வந்து நமக்கு தெரிஞ்சது. லைஃப் எல்லாருக்கும் ஒன்று மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு நினச்ச நேரத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியலை, வெஹிக்கிள் கிடைக்கல, ரிவ்யூ பண்ணலை, கிளைமேட் இல்லைன்னெல்லாம் நம்ம நிறைய கிளைமேட் மோசமாக இருக்குன்னா நிறைய இடங்களை நாங்களும் பேசியிருக்கோம். ஆனால் இதை விடைக்கும் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமான எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பார்த்தோம். ஹார்டான ஜாப்ஸ் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நாங்கள் இங்கே வரும்போது பாருங்களேன், காலையில் இங்கே ஃபிஷர்மேன் வந்து அவங்களுடைய டே ரொட்டீனை பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. நம்ம வந்து ஒரு நேவிகேட் பண்ணி ஒரு ரூட்டுக்கு போகும்போது ஒரு டிராஃபிக்காக இருக்குது, கூகுள் மேப்பை பார்த்தோன்னா ஒரு டைவர்ஷன் எடுத்துப்போம். சீயில் போகிறவங்களுடைய சிச்சுவேஷன், ஏன்னா இங்கே வந்து எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரியை தான் நான் அடுத்து பேச போகிறேன். ஏன்னா இந்த சீ லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து கிளைமேட் தான். அதில் வந்து சைக்ளோன் வரும், மழை வரும், கடல் இங்கே மேலே ஏறும். இதில் ரீசெண்டாக இங்கே வந்து அழிஞ்சு போன ஒரு ஊரோட ஒரு கதை இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன ஒரு ஊரில் நிற்கிறோம். ஆக்சுவலி நீங்கள் இதை வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராமமாக இருந்தது. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. பீப்புள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு இடம். நான் பேசுகிறது வந்து தனுஷ்கோடின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு சைக்ளோன் வந்து ஒரு லைஃப்பை எப்படி ஷேட்டர் பண்ணிச்சுது, அவங்களுடைய அந்த ஊரே காலி பண்ண வச்சுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா 1964 வந்து ஒரு சைக்ளோன் வருது. அந்த சைக்ளோன் வந்து இன்றைக்கி இருக்கிறது மாதிரி வந்து டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன்லாம் இல்லாதனால ரெகுலராக வர்ற ஒரு சைக்ளோன். ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே ஸ்ரீலங்கன் பார்டர் இங்கேயே அடிக்கடி மழையும் சைக்ளானும் சிம்பிளாக வந்துட்டு போகிறது. ஆனால் இது அன்றைக்கி வந்து சம்வேர் அரௌண்ட் 200 to 240 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அடிச்சிருக்குது. ஒரு 25-30 மீட்டர் ஹைட்டில் வந்து இந்த அலை வந்து கிளம்பி இந்த மொத்த ஊரே வந்து எடுத்துகிட்டு போயிருக்குது. ஒரு 1800 பீப்புள் வந்து அவங்க லைஃப்பை லாஸ் பண்ணாங்க, உடைமைகள் போயிடுச்சு. இதில் பெரிய ஒரு ஸ்டோரி எப்படி கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவல் கம்யூனிகேஷன் இதுலேயும் இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்கா அந்த சைடில் இருக்கிறதுல பீப்புளை வந்து இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வர்றதுக்கு, இங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் வரும். சென்னையிலேருந்து போட் மெயில்னு அந்த ட்ரெயின் இருக்குது. இப்போ அது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்னு அதை நேம் வச்சுருக்காங்க. இந்த போட் மெயில் வந்து இந்த இடம் வரைக்கும் வரும். இங்கேருந்து பீப்புளை வந்து அந்த போட்டில் எமிக்ரேஷன் முடித்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இந்த சைக்ளான் வரும்போதும் ஒரு ட்ரெயின் ஆஸ் யூஷுவல் வர்றது மாதிரி வந்து அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வாஷ் ஆகி கடலுக்குள்ளே போயிருக்குது. 200 பீப்புள் ட்ரெயினில் மட்டும் இறந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 3 நாள் தாண்டி தான் இது உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு, இப்படி ஒரு பேரழிவு இங்கே நடந்திருக்கு. நம்ம சிட்டிசன் மூவியில் பார்த்துருப்போம், அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் அழிஞ்ச கதை வந்து அந்த மூவி பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணுச்சுன்னா, இங்கே வந்து இந்த ரூயின்ஸை பார்க்கும்போது, இந்த ரிமைன்ஸை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு கிராமம் அழிஞ்சதுக்கு உடைய அவுட்புட் நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து அந்த ரயில்வேயோட அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்னு சொல்கிறாங்க. அந்த பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துருக்குது, அங்கே ஒரு சர்ச்சோட ரிமைன்ஸ் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த மீட்டர் கேஜ் ரயில்வே லைன் இருக்குது, அதில் வந்து ரயில்வேக்கான அந்த ஸ்டேஷனுக்கான பில்டிங் இருக்குது. அப்படின்னு சொல்லி எல்லாமே அன்னைக்கு இருந்ததோடைய ரிமைன்ஸ் தான் இங்கே இருக்குது. அப்போது அந்த இதை நம்ம பார்க்கும்போது இதை இன்றைக்கி வந்து ஒரு கோஸ்ட் டவுன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டோரியை பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு சேட் ஸ்டோரியோடைய ஒரு கதை இருக்குது. ஆனால் இதை ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து டோலாவீரா போகும்போது டோலாவீராவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா,
ஏன்ஷியன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அங்கே இருந்ததை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. நிறைய வந்து பழைய பில்டிங்ஸ், ஈவன் அந்த பைப் லைன் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் டிசைன் பண்ணது பார்த்தோம். இதை நம்ம பார்க்கும்போது நம்ம லைஃப் எவ்வளோ பிரிட்டில்னு தெரியுது. பிரிட்டில் இந்த சென்ஸ் என்னன்னா, நமக்கு அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாது. நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்தால் கூட நாளைக்கு இதுவும் தான் அதோடைய நிலைமைன்னு உள்ளது நமக்கு தெரியுது. இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், பீப்புளை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் ட்ரிப்பில் வந்து நான் ஒரு 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 இதாக எடுத்திருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இந்த தடவை ட்ராவல் பண்ண நிறைய இடங்களில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஹார்ட்ஷிப் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மெசேஜ் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லேர்னிங் இருக்குது. எனக்கு பின்னாடி தெரியுறது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த புயலால் அழிஞ்ச ஒரு சர்ச்சோட அந்த பில்டிங் இருக்குது. ஃப்ரண்டில் கோபுரம் இருக்குது, உள்ள ஆல்டர் இருக்குது. ஆனால் இதை வந்து பீப்புள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது எல்லோரும் உள்ளே போய் வந்து அவங்களோட பேரெல்லாம் பொறிச்சு வச்சுருந்தாங்க. இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. நாங்கள் ரான் ஆஃப் கட்சில் பார்த்தோம்னா ஃப்ளெமிங்கோஸை பார்த்தோம். இங்கே வந்து மயில் இருக்குது பாருங்களேன், இதை பாருங்கள் மயில் பறக்குது. ஸோ நான் நிற்கிற இந்த இடம் வந்து ரயில்வே லைன் அந்த போர்ஷனில் தான் இருந்திருக்கு. அன்றைக்கி அது வந்து மீட்டர் கேஜ் ட்ரெயின், அது வந்து ரயில்வே பாலம் அதில் தான் இருந்தது. கூட இது வந்து வாட்டர் டேங்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கான பில்டிங் இந்த போர்ஷனில் தான் இருந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் பார்க்கும்போது தெரியுது பாருங்களேன், அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் வந்து தெரியுது. ஒரு பெரிய பிளாக் ஆஃப் கல்லை வந்து எப்படி தூக்கி மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஹெவி மிஷினரிஸ் எல்லாம் இல்லாத போது கூட அவங்க வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட பில்டிங்கோட குவாலிட்டி அதெல்லாமே அதில் தெரியுது. இப்போ தனுஷ்கோடியில் பார்த்தோன்னா அன்னைக்கு இருந்த ட்ரெயின் வந்து நின்ன இடம் இதுதான் அந்த கடைசி ரயில்வே ஸ்டேஷன். அதோட ரிமைன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நமக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இன்றைக்கி வந்து ட்ரெயின் இங்கே வரல, அந்த காலகட்டத்தில் எப்படி ட்ரெயின் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு என்ஜினியரிங் மார்வல் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு தீவு, ஒரு ஐலண்ட். அங்கே மெயின்லேண்ட்லேருந்து நம்ம ஐலண்டுக்கு வர்றதுக்காக நம்ம ரோடு வழி வர்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி ரயில்வேக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஏன்னா நம்ம மோட்டார் வேகனில் எப்போவுமே டெக்னிக்கல் என்ஜினியரிங்கை பற்றி பேசுவோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற இடம் வந்து ஒரு என்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ். அது ஒரு காலகட்டத்தில் இருந்து இப்போ ஒரு என்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கலாம். அந்த என்ஜினியரிங் மார்வல் பற்றி நான் சொன்னது வந்து இங்கே 2 இருக்குது பாருங்கள். 2 இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஓல்டு அந்த கேண்டிலிவர் பிரிட்ஜ். அதாவது கேண்டிலிவர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற ஒரு பிரிட்ஜ். ஏன்னா அங்கே இருக்கிற ஷிப்ஸ் இந்த பக்கம் போகிறதுக்கும், இங்கே இருக்கிற போட் ஆகட்டும் ஷிப் ஆகட்டும் அந்த பக்கம் போகிறதுக்கும் ஸ்பெசிஃபைடாக ஒரு டைம் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணுற டெக்னாலஜி பண்ணியிருந்தாங்க. அது 2021 வந்து அதில் மாட்டியிருந்த சென்சார்ஸ் வந்து ரெட் அலர்ட் கொடுத்ததுனால அதை க்ளோஸ் பண்ணாங்க. கூட அதில் ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும், 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும். அப்போ புது பாலத்துக்கான ஒர்க் நடந்தது. இந்த பக்கம் நம்ம பார்க்குற அந்த பெரிய பில்லர்ஸ் உங்களுக்கு தெரியறதை பார்த்தோன்னா புது பிரிட்ஜ் வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி, அந்த என்டையர் ட்ராக் வந்து ஒரு 72 மீட்டர் ட்ராக் வந்து அப்படி லிஃப்ட் மாதிரி உயரும். அது வந்து உயர்த்துறதுக்கு பார்த்தோன்னா 5 நிமிஷம் 30 செகண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த டெக்னிக்கல் இது சொல்லியிருந்தாங்க. ட்ரெயின்ஸ் வந்து ஒரு 50லேருந்து 70 km/h வந்து கிராஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குற அந்த ஆங்கிள் வந்து லிஃப்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நாங்கள் பார்த்தோம், போட் எதுவும் வரல, ஆனால் ஏதோ மெயின்டெனன்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் ட்ரெயின் வந்து நம்ம அந்த பக்கத்தில் இருந்து, அதாவது நீங்கள் மதுரை டைரக்ஷனில் இருந்து வரக்கூடிய ட்ரெயின் அப்படி வந்து இந்த ரூட்டுக்குள்ளே போய் வந்து ஊருக்குள்ளே போகிறது. கூட நம்ம நிற்கிற இந்த பிரிட்ஜே ஒரு இன்ஜினியரிங் மார்வல் தான். உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது சங்கர் சிமெண்டோட ஒரு ஆட் வரும், பாம்பன் பிரிட்ஜை வந்து ஹோல்டு பண்ணுறது சொல்லி, அதுதான் அந்த பாம்பன் அந்த பாலம். அப்படி மொத்தத்தில் வந்து என்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டை தான் நம்ம ட்ராவல்லையும் இருக்கக்கூட வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல ஷூட் பண்ண அந்த தீவு போர்ஷனில் நம்ம ஒவ்வொரு அரிசல் முனை பார்த்தோம், தனுஷ்கோடி பார்த்தோம். இப்போ நாங்கள் கன்னியாகுமரி பேக்ரவுண்ட்னால நாங்கள் எந்த சைடு ட்ராவல் பண்ணாலும் ஒரு கடலை நாங்கள் பார்க்க முடியும். எங்கள் வீட்டிலேருந்தே ஒரு 12 கிலோமீட்டரில் கடல் இருக்கும். ஆனால் கடல் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற ஸ்டைலில் தான் இருக்கா. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து கடல் எங்கே பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டைல் இருக்குது. நிறைய இடம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நம்ம வந்து இந்த மொரீஷியஸில் பார்க்குறது மாதிரி, மால்டீவ்ஸில் பார்க்குறது மாதிரி, அலை கம்மியாக இந்த கோரல் இதெல்லாம் நம்ம தெரிகிறது மாதிரி பியூட்டிஃபுல்லான இது. நாங்கள் ரீசெண்டாக நேற்றைக்கு ஒரு இடத்துல போகும்போது கடல் இப்படி அழகாக இருக்குமான்னு நமக்கு தோணும். அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருந்து ஒரு அழகான இடம். இப்போ நம்ம ட்ராவல் கம்பெனியன் தான் வந்து டூசான். இனி கொஞ்ச நேரம் வந்து டூசான் பற்றி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டாக. இப்போ நம்ம டூசான் பற்றின ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன், எதுக்காக நம்ம இதை செலக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி டூசானை ட்ரைவ் பண்ணி நம்ம பேசலாம். இதுதான் கீ ஃபாப், லாக்கிங் அன்லாக்கிங், ஹோல்ட் பண்ணி இந்த விண்டோ டவுன் பண்ணுறது, பூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெகுலர் ஹிண்டை கீயோடைக்கு இது ஒரு இம்போர்ட்டட் வெஹிக்கிள் பேஸ் பண்ணனால கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க,
கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க. 6 ஏர்பேக்ஸ், பேனராமிக், என்ன இருந்தாலும் சீட் பெல்ட்ஸ் கண்டிப்பாக சேவ்ஸ் லைஃப். ரோட் ரேஜில் இன்டர்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. மெயினாக இந்த மாதிரி எலக்ட்ரிக் சீட் இதெல்லாம் இருக்கிறது வந்து டிரைவ் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொசிஷனை செட் பண்ணிக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணாதீங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரோட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக சேஃபராக இருக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க, நம்ம இதை ட்ரைவ் பண்ணலாம். இப்போ நம்ம கூட இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தோம்னா டூசான் வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம், அப்படி தானே? சென்னையில் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். டூசானில் பெட்ரோல் உண்டு, டீசல் உண்டு. நாங்கள் டீசல் வந்து ரிக்வஸ்ட் பண்ணோம். இது வந்து அந்த 2 லிட்டர் டீசல் 186 PS 416 Nm டார்க் இருக்கும். 8 ஸ்பீட் ஒரு பியூட்டிஃபுல் டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது. கூட இதில் அந்த ஹெச் ட்ராக்னு சொல்லக்கூடிய ஹுண்டாயோடைய ஒரு ட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்குது. எல்லாமே நம்ம பேசலாம். இப்போ நாங்கள் இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம், நாங்கள் இந்த சைடு வரும்போது நாங்கள் ரோட்ஸ் எப்படி இருக்கும், சில ரோடு இல்லாத இடங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போகணும். ஏன்னா கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் கவர் பண்ணணும்னு நமக்கு இருந்தது. அதில் நாங்கள் வரும்போது நிறைய இடங்கள் அப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா இந்த ஹெச்ட்ராக்னு சொல்லக்கூடியது ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம். நமக்கு வந்து இங்கே ட்ராக்ஷன் மோட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இதில் டிரைவ் அண்ட் ட்ராக்ஷன் பார்த்தோன்னா ஸ்னோ, மட், சாண்ட் இருக்குது. அதில் நீங்கள் இந்த டாகிள் வச்சு இது பண்ண முடியும். டார்க் வெக்டாரிங் பண்ணும். அந்த 4 வீலுக்கும் டார்க்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். பேசிக்கலி இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். அதனால் இது 4x4 சொல்ல முடியாது, ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக பார்க்க முடியும். அது நீங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே ஒவ்வொரு வீலுக்கு எப்படி டார்க் வருதுன்னு அதில் காட்டும். ஒரு குஷின்னு ஒரு பீச்சுக்குள்ளே போனோம். அந்த பீச்சில் வந்து இதோடைய அந்த பொட்டன்ஷியல் எங்களுக்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா நல்லா உள்ளே போய் ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்க யூஸ் ஆச்சு. அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து நம்ம ரெகுலர் ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள் கொண்டு வந்திருந்தோன்னா அங்கே போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதுலேயும் நம்ம அந்த ஒரு இடத்த கிராஸ் பண்ணி உள்ளே போனோம் இல்லையா, அங்கே வந்து வாய்ப்பே கிடையாது. அது ஒரு பைன் மரத்துக்கு இடையில எல்லாம் நீட்டாக மெனுவர் பண்ணி போனோம். அப்புறம் ஹைவேஸ் வந்து தூத்துக்குடியின் வரைக்கும் எங்களுக்கு 4 வே. அதுக்கப்புறம் அதாவது எங்கள் ஊர்லேருந்து நாகர்கோவிலேருந்து தூத்துக்குடியின் வரைக்கும் 4 வே. திருப்பி நம்ம ஸ்டேட் ஹைவே தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆஃப் ரோடராக நம்ம பார்க்க முடியாது. 4x4 வேறு, ஆல் வீல் டிரைவ் வேறு. ஆல் வீல் டிரைவ் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து பேசிக்காக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் போய் மாட்டோம், ஸ்லிப் ஆகும், சுத்தம்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல 4 வீலுக்கு ட்ராக்ஷன் இருக்கிறதுனால எந்த வீல் வந்து ஸ்லிப் ஆகுதோ அதை லாக் பண்ணிக்கிட்டு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பிரேக்ஸ் எல்லாமா சேர்ந்து இன்க்ளூட் ஆகி ஒரு அவுட்புட் கொடுக்குறது அதோட ஃபங்க்ஷன். அதுக்காக இது ஒரு 4x4 பார்க்க வேணாம். 4x4 கண்ட்ரோலே வேறு. அது வந்து பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இது ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் தான். ஆன்சா, நம்ம 502 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நீ வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. 13 hours இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சம் பெருசா இருக்கனால எனக்கு வந்து ஸ்பேஸ் நல்லா பிடிச்சிருக்கு. நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரிக்ளைனிங் ரியர் சீட்ல காலு நல்லா உள்ள போகுதுங்க. ரியர் சீட்ல ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பர். அதாவது ரைட் குவாலிட்டி நார்மல் நம்ம டீசன்ட் ஸ்பீட்ஸ்ல நல்லா இருக்கு. நம்ம எஃபர்ட்லெஸ்ஸா ஓட்டிட்டு போறோம். இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் இந்த ஹைவே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேஸ்ல எல்லாம் பைபாஸ் மாதிரி இல்லாம ஸ்டேட் ஹைவேஸ்ல எல்லாம் சும்மா ஒரு 80-100 அந்த ஸ்பீட்ல வந்து எஃபர்ட்லெஸ்ஸா போறோம். ஓகே, இப்போ நான் சோஃபார் வந்ததை பற்றி சொல்லணும்னா, அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுள், ஸ்பேஷியஸ். இன்றையோடைய லைனப்லே ஒரு வெல் வெயிட்டட் ஸ்டியரிங், நல்ல ஒரு சூப்பர்வான டார்க் கன்வெர்ட்டர், ரெஸ்பான்சிவான டார்க் கன்வெர்ட்டர், அப்புறம் ஆர்கன் டைப்பான, எனக்கு இந்த ஆர்கன் டைப்பான ஆக்சலரேட்டர் வந்தாலே அது ஒரு எஃபெக்ட் தான். ஏன்னா நீங்கள் வந்து காலை எடுக்கவே வேண்டாம், அப்படி வச்சுக்கிட்டு நம்ம அழுத்தி இது பண்ண போதும், அப்படி இருக்குது. அப்புறம் எர்கனாமிக்கலி சார்ட்டட் எல்லாம் நல்லா இருக்குது. ஹீட்டட் சீட்டு, வென்டிலேட்டட் சீட்ஸு, அப்படி நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தது. ஹைவே டைனாமிக்ஸ் வந்து நம்ம ஹைவேஸில் லைட்டாக பேசலாம். அப்புறம் நாங்கள் போய் இறங்கினதுக்கப்புறம் ஓவரால் விஷயத்த சொல்லலாம். ஆனால் நம்ம இந்த ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக இந்த கார் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு சோஃபா இல்லையா. நாங்கள் திருப்பி வரும்போது திடீர் ஒரு பிளானாக வந்து ஏன் இந்த வண்டியை வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற டெசர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகடான்னு தோணுச்சு. அது ஆக்சுவலி நான் நிற்கிற இடம் பார்த்தோன்னா தேரிக்காடுன்னு சொல்லக்கூடிய இடம். இது ஒரு நேச்சுரல் டெசர்ட், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப். நம்ம மண் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் தெரியும். ஆனால் வெஹிக்கிள் வந்து அந்த ட்ரெயில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், கழுதை வந்து அந்த சைடில் ஓடிட்டு இருக்குது. நேச்சுரலான ஒரு பொசிஷன். இப்போ நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ட்ரெயில் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நாங்கள் வந்த இடம் தான். ஆனால் நாங்கள் அதுக்கு மேலெல்லாம் ஏறல. நேச்சுரலான இடம் ஆனனால அங்கே கொஞ்சம் செக்யூராக இருக்குது. மற்றபடி இந்த வெஹிக்கிளோட பொட்டன்ஷியலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெசர்ட்டுக்கு வாய்ப்பு கிடச்சி. இதில் என்ன கனெக்டிவிட்டினா, நான் வந்து அந்த லெக் 1ல் வந்து நம்ம ரான் ஆஃப் கட்சுக்கு போனோம்.
இது நாங்கள் முதல்ல பிளான் பண்ணவே இல்லை. லெக் 2ல நம்ம ஊர் பக்கத்துலேயே ஒரு டெசர்ட் கிடக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து திருச்செந்தூர் சைடில் இருக்கிறோம். நீங்கள் அந்த தேரைக்காடு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ரெட் சாண்ட் டெசர்ட், அதில் இருந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இல்லை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே ரீச் ஆகிட்டோன்னா அப்புறம் ஹைவேல போய் வந்து மிச்சத்தை பேசலான்னு நினச்சேன். ஏன்னா இப்போவே 5:51 ஆகுது, நம்ம லைட்டு கம்மியாக இருக்குது. சப்போஸ் எனக்கு ஹைவேல வந்து வெளிச்சமாக ஓட்ட கிடச்சிதுன்னா ஹைவேல டிரைவபிலிட்டியை நம்ம பேசிடலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு அன்பிளான்டான ட்ரிப்பாக தான் நான் சொல்லுவேன். அதாவது நாங்கள் போகிற லொக்கேஷனை பிளான் பண்ணோம், ஆனால் அது எப்படி நம்ம ரூட்டை பிளான் பண்ணுறோன்னு உள்ளது வந்து நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணலை. இன்றைக்கி நம்ம திருப்பி வரும்போது உள்ளது அது நிறைய ரோட்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ரோட்ஸ். அதாவது நீங்கள் வந்து நேஷ்னல் ஹைவே ஆகட்டும், ஸ்டேட் ஹைவே ஆகட்டும், வில்லேஜ் ரோட்ஸு, அதில் வந்து ரொம்ப ஒடிசலான வயல்வெளியை வந்தோம். வயலோட கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல ஆன்சன், அந்த அதாவது நாங்கள் பச்சை பசையிலான இடம் பார்த்தோம், தோட்டங்கள் பார்த்தோம், காடான இடங்கள் பார்த்தோம், ஹைவேல கம்மியாக போனோம். இது நல்ல டிரைவபிலிட்டி எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் 715 கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டியிருக்கோம். 17 மணி நேரம் வந்து இந்த வெஹிக்கிளில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஓவரால் எங்களோட இம்ப்ரெஷன் சொல்லணும்னா, முதல்ல வந்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த 2 லிட்டர் என்ஜின், நம்ம கார்னிவல்ல எல்லாம் பார்க்குற அந்த 2 லிட்டர், அதோடைய இந்த வெஹிக்கிளுக்கான வெர்ஷன் அது. ஒரு பியூட்டிஃபுல்லி சிங்க்டு 8 ஸ்பீட் 80, நமக்கு நல்ல டிரைவபிலிட்டி, எல்லா டைப்பான ரோட்ஸுக்கும் டிரைவபிலிட்டி கொடுக்குது. அதுக்கு பர்ஃபெக்ட் சப்போர்ட் வந்து இந்த ஹெஷ்ட்ராக் தான். அதில் நிறைய டிரைவ் மோட்ஸ், நிறைய டெரெயின் மோட்ஸ் இருக்குது. டிரைவ் மோட்ஸ்லேயே ஸ்மார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுடைய டிரைவிங் நேச்சரை வந்து அது மெஷின் லேர்ன் பண்ணி ஆப்டிமைஸ்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக. ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் நார்மலாக தான் ட்ரைவ் பண்ணோம். இந்த டெரெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னோ, மட் அண்ட் சேண்ட் இருக்குது. நாங்கள் மட்டும் போட்டோம், சேண்டும் போட்டோம். ஸ்னோக்கு இந்த நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, நம்ம ஊரில் ஸ்னோ இல்லை. அப்புறம் இந்த டேஷ்போர்டோடைய ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம சொல்லணும். எப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு கண்ணில் வந்து நல்ல வெயில் வந்து அடிக்கிற ஒரு லெஃப்ட் சைடு பிளைண்ட் ஆகுது. மினிமலாக குவாலிட்டியாக பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது. இதில் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் இருக்குது. இந்த டிசைன் எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆகுது. அப்புறம் சொல்லணும்னா ஸ்பேஸ், சீட்ஸும் ஸ்பேஸும் கண்டிப்பாக பர்ஃபெக்ட். கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறைவே இல்லை. ஆக்சுவலி வந்து நாங்கள் ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணோம். நாங்கள் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது இந்த வெஹிக்கிள் வந்து கார்னர்ஸில் வந்து போகும்போது அந்த கார்னரில் கொஞ்சம் ரோல் இருந்தது, கிரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதோன்னெல்லாம் எங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்து. அந்த டார்க் வெக்டரிங் வந்து சீம்லெஸ்ஸாக இல்லை. அந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும் ஒர்க் ஆகும்போது அது ஒரு மிஸ்ஸாக இருந்தது. ஆக்சுவலி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் மோட் போட்டுக்கிட்டு ஸ்போர்ட் மோட் போட்டோன்னே, பொதுவாக ஸ்போர்ட் மோட் போட்டோன்னே என்ன நடக்கும்னா, வெஹிக்கிள் வந்து நம்ம கண்ட்ரோலை தாண்டி பர்ஃபெக்டாக ஒரு பவரும் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குற ஒரு ஸ்டைலுக்கு போகும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த வெஹிக்கிளுடைய 4 வீலுக்கும் அந்த ஹெஷ்ட்ராக் யூனிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டார்க்கை கொடுக்க ஆரம்பிக்குது. ஸ்டியரிங்கில் ஒரு வெயிட்டு தெரியும், வெஹிக்கிள் கொஞ்சம் உட்கார்ந்த ஒரு ஃபீல் வரும். அப்படின்னா கண்ட்ரோலில் இருக்கும். அந்த கண்ட்ரோல் நம்மளை ஹைவேஸில் பர்ஃபெக்ட். அதான் அந்த ஹைவே டிரைவபிலிட்டியில் நான் பேசணும். நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் ட்விஸ்டியான ஹைவேஸில் போகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஓட்டணும்னு தோணுதுன்னா இதில் ஸ்போர்ட் மோட் அந்த ஹெஷ்ட்ராக் வந்து வரும். மற்ற நேரத்தில் ஹெஷ்ட்ராக் எப்படி ஒர்க் ஆகும்னா, தேவைன்னா மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும். இதில் வந்து எப்போவுமே உங்களுக்கு டார்க்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படி அந்த சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கிளுக்கு தேவையான சப்போர்ட் வந்து கொடுக்குது. இப்போ ஹைவே டிரைவபிலிட்டியோட பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெஹிக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண முடியும். ஏன்னா டார்க்குக்கெல்லாம் எந்த குறையுமே இல்லை. 400+ நியூட்டன் டார்க் இருக்குது, 186 PS பவர் இருக்குது. ஸ்பீடு வந்து ஈஸியாக பில்டு பண்ண முடியும். இனிஷியலி நமக்கு ஸ்பீடு பெருசாக தெரியாது. ஒரு 130, 140க்கு மேலே போனால் மட்டும்தான் ஸ்பீட்ஸ் தெரியும். லீகல் ஸ்பீட்ஸில் வந்து ரொம்ப சேஃபாக நம்ம ஓட்ட முடியும். லேன் சேஞ்சிங் எல்லாம் பெருசாக நம்மளை பாதர் பண்ணாது. எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ்லாம் அந்த சஸ்பென்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகும். சீம்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் ஆனதில் பின்னாடி பெருசாக இடிக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஹைவேஸில் ஸ்டேபிளாக நீங்கள் இது பண்ண முடியும். பிரேக்ஸுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும். ஹைவேஸில் நார்மல் டிரைவ் மோடே மோர் தேன் எனஃப். ரொம்ப எக்கனாமிக்கலாக வேணும்னா வந்து ஈக்கோ போடலாம். ஸ்மார்ட் வந்து அது அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு ஏற்ற மாதிரி வரும். இதில் இந்த ஃபியூல் எக்கனாமி பற்றி சொல்லும்போது இந்த 11.7 எங்களுக்கு இப்போ காட்டுறது ஆக்சுவலி இது வந்து மிக்ஸ் ஆஃப் எல்லா டைப்பான ரோட்ஸ். அதாவது நேட்டையிலேருந்து நாங்கள் எல்லா டைப்பான ரோட்ஸும் சேர்த்தது. நீங்கள் ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக இன்னும் பெட்டராக கிடைக்கும். அதுலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா
நாங்கள் நிப்பாட்டி விட்டுருந்த இடத்துல எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஏசி போட்டு உள்ள உட்காந்துருந்தோம். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இதில் போயிருக்கும். ஆனால் ரியல் வேர்ல்டில் கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோமீட்டர் கேரண்டியாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுதான் ஃபைனல் ஃபியூல் எக்கனாமின்னு கிடையாது. நாங்கள் எல்லோரும் மாறி மாறி ஓட்டியிருக்கோம். அதுவும் டிரைவிங் ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்கும், கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த டெசர்ட் மாதிரி இடங்கள்ல எல்லாம் ட்ராக்ஷனுக்காக வந்து அந்த சேண்ட் மோடு வந்து ஃபஸ்ட் கியருக்கான ட்ராக்ஷனை தான் அது இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தது. அதுதான் அதோட இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த டூசானே உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இந்த கிரேட் இண்டியன் டிரைவை பற்றி பேசும்போது என்ன தோணுச்சுதுன்னா, கார் ஓட்ட பிடிக்கும். எனக்கு நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். அதில் கார் ஓட்டுறதுக்கு வெரைட்டி ஆஃப் கார்ஸ் கிடச்சிது. அதுக்கு ஹியூண்டைக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து நிறைய பேரை நான் அக்னாலஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹியூண்டைக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மோட்டோ ஃபேமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுடைய சப்போர்ட்டால் மட்டும்தான் ஹியூண்டை நம்மளை இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தோன்னா நாங்கள் ராமேஸ்வரம் வரும்போது அவர் டியூபர் பிராஸ் பிரதருக்கு வந்து பேசியிருந்தோம் லொக்கேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எப்படி சொல்கிறது, நம்ம டீமுக்கு என்னுடைய சார்பில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சர்ப்ரைஸாக சிரிக்காங்க பார்த்தீங்களா, நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த ட்ரிப் வந்து நாங்கள் ரெகுலராக ஒரு பொதுவாக நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் போனால் கொஞ்சம் நல்ல டயரிங்காக இருக்கும் இல்லையா, ஒரு வேலை பண்ண ஃபீல் இருக்கும். இது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருந்தது. நாங்கள் ஒரு டூர் போன ஒரு எஃபெக்டில் தான் இருந்தது. அப்புறம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இது எப்படி உங்களுக்கு கன்வே ஆயிருக்குன்னு தெரியல. ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்டில் நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.